பாமகவுக்கு உரிமை கோரி ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நம்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலி ஆவணங்களை கொடுத்து பாமகவை அன்புமணி கைப்பற்ற முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அன்பை செய்தி இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் மற்றும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த உட்கட்சி புரிதல் மற்றும் அந்த தலைமை தொடர்பான போட்டி என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். இந்த நிலையில தான் இதுல ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதுல அன்புமணி போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து தலைவரானதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்குகள் பாமக குழப்பங்களையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தன. இந்த நிலையில தான் தற்போது அந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரித்து தேர்தல் ஆணையத்துக்கு பாமக அங்கீகரிக்க சட்ட அதிகாரம் இல்லை என தீர்ப்பளித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருந்தது. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு சிவில் வழக்குகளை ராமதாஸ் தரப்புல தாக்கல் செய்துள்ளார்கள். அதுல அன்புமணிக்கு எதிராக இந்த சில குற்றச்சாட்டுகளையும் கூறி அவருக்கான அதிகாரம் இல்லை, சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் இல்லை, தலைவராக அதிகாரம் இல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். இது தொடர்பாக அதற்கான அனுமதியை, அதாவது வழக்கு தாக்கல் செய்வதற்கான அனுமதியும் தற்போது உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த மாலை அது தொடர்பாக விரிவான பத்திரிகையாளர் சந்திப்பையும் அவர்கள் தரப்பில் தெரிவித்து அது தொடர்பான கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.